ඔබතුමාලා මේකට විරුද්ධයි. දැන් ජනාධිපතිතුමාත් හම්බෙලා ඉවරයිනේ. ඔබතුමාලා මතය කියලාත් ඉවරයි. මොකද්ද ගන්න ඉදිරි පියවර? නේද අපි කියන්නේ රටට හොඳ නැහැ කියලා. இல்லை, நாட்டிற்கு சிறந்ததல்ல என்றே நாம் கூறுகின்றோம். இது நாட்டுக்கு, மக்களுக்கு, இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு சிறந்ததல்ல. கருப்பு புள்ளி கொண்டு வரப்படும். எமது நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை தொடர்பில் பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. எமது எதிர்கால பயணத்திற்கு, இலங்கையின் எதிர்காலத்திற்கு, குடியரசின் எதிர்கால பயணத்திற்கு தடையாக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டியதை தற்போதுள்ளது. நாம் வந்த பயணத்தை தொடர்வதா? அப்படியாயின் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எமது சட்ட ரீதியிலான அணுகுமுறைகளுக்கு நாம் செல்வோம். எமது கொள்கைகளுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதனை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். எமது எல்லைகளுக்கு உட்பட்டு அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த எம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்வோம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரியவுடன் இணைந்து நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஏனைய தரப்பினர் யார்? ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு: ரட்டே அபியந்தரே திகின் திகட்டம மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ளது. நாளாந்த மக்களின் வறுமை அதிகரிக்கின்றது. ஜூன் மாதத்திலிருந்து செலவுகளுடன் தற்போதுள்ள செலவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் அதன் வித்தியாசத்தை கண்டறிய முடியும். ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் அரசாங்கம் தமது ஒட்டுமொத்த கவனத்தையும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. பிரான்ஸ் சட்டத்தரணிகள் சங்கம், உலகின் மிகவும் பழமையான சட்டத்தரணிகள் சங்கங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் உள்ளிட்ட அனைவரும் இதனை உடனடியாக வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு: இது மிகவும் கடுமையான அரசியலமைப்பு திருத்தம் என்பதையே நாம் கூறுகின்றோம். இலங்கை வரலாற்றில் நாம் இன்று பயன்படுத்தும் இலங்கையின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு தற்போது 48 வருடங்கள் பழமையானது. தற்போதைய ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தின் தலைப்பின் கீழான 107 கீழ் 5 உபபிரிவில் கை வைப்பதற்கு முயற்சிக்கின்றன. தற்போதைய அரசாங்கம் தனது 2 வருட காலப்பகுதியை கொண்டாடுவதற்கு முயற்சிக்கின்றது. இலங்கையின் அரசியலமைப்பில் இருந்த ஜனநாயக உரிமையை மாற்றியமைத்து வடகொரியாவை போன்ற அல்லது அவ்வாறான கட்டமைப்பை உருவாக்கும் தனி கட்சி முறையே அரசாங்கம் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இந்த முயற்சியை முழுமையாக தகர்க்க வேண்டும். நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக தமது கட்சியின் ஆளணியை ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் நியமித்து அத்துடன் நின்றுவிடாமல் 159 உறுப்பினர்களின் ஆதரவை பயன்படுத்தி மக்கள் ஆணைக்கு எதிராகவே தற்போதைய அரசாங்கம் செயற்படுகின்றது. நீதிமன்றத்தின் மீது கை வைத்து தேர்தல்களை நடாத்தாமல் இருப்பதே அரசாங்கத்தின் திட்டமாகும். இலங்கையை வடகொரியா போன்று மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சிக்கின்றனர். திருடர்களை கைது செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனினும் இன்று நீங்கள் திருடர்களை கைது செய்வதாக கூறி அதனை செய்வதில்லை அல்லவா? அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தெளிவுபடுத்தல்: வழக்குகளை விரைவாக நிறைவு செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே எமது நோக்கம். அதுவே எமது தேர்தல் வாக்குறுதி. தேங்கியுள்ள வழக்குகளை விரைவாக நிறைவு செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கூறினோம். நீதி நிலைநாட்டப்படுவது மக்களுக்கு தெரிகிறது. விசேடமாக நீதிமன்ற கட்டமைப்பின் பல மறுசீரமைப்புகளை செய்கின்றோம். அதன் ஓர் அங்கமாகவே 400க்கும் மேற்பட்ட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களினால் நீடிக்கப்படுகிறது. எனவே மக்களின் கோரிக்கைக்கு அமைய, அரசியலமைப்புக்கு அமையவே இதனை செய்கின்றோம். உயர் நீதிமன்றத்தில் அதனை யாராலும் சவாலுக்குட்படுத்த முடியும். யாரேனும் சவாலுக்கு உட்படுத்துவார்கள் என நினைக்கின்றேன். அரசியலமைப்பு மற்றும் சட்டமூலத்தை எவ்வாறு மறுசீரமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கும். அதற்கமைய பாராளுமன்றம் செயற்படும்.